ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தையல் பயிற்சியில் இன்றைக்கி பகுதி 4 தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோங்க. ஆல்ரெடி ஏற்கனவே பகுதி 1லேருந்து 3 வரைக்கும் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பகுதி 4 தான் பார்க்க போகிறோம். பகுதி 4ல் ஃப்ரண்ட்டுங்க, அதாவது ப்ளவுஸோட முன்பகுதி எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத வச்சு தான் இன்றைக்கி வீடியோ பேப்பர் கட்டிங் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் தையல் பயிற்சியில் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், புரியும். இப்போ இந்த பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பகுதி 4ங்க, முன்பகுதி, ப்ளவுஸோட முன்பகுதி எப்படி பேப்பரில் கட்டிங் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேங்க. இப்போ அந்த கட்டிங் பண்ணுறதுக்கு ஏற்கனவே எடுத்த அளவு ப்ளவுஸும் ஒரு முழு நியூஸ் பேப்பரும் எடுத்திருக்கேன். அதே ப்ளவுஸ் தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கணுங்க. அந்த பேக் பீஸும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பேப்பர் முழு பேப்பரு அந்த பேக் பீஸுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி முழு பேப்பர் போட்டுக்கோங்க. உங்களே இதில் கட்டிங் பண்ணுறதுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. அதனால் நோட்டு கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அளவையும் ஞாபகத்துக்கு எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ பேப்பர் கட்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அந்த பேக் பீஸ் ஏற்கனவே எடுத்திருக்கோம். அந்த பேக் பீஸை எப்படி வைக்கிறேன்றதை தெளிவாக பாருங்கள். இப்போ உங்களுக்கு வாட்டம் வரலன்னா உங்களுக்கு நான் மாற்றி கூட காட்டுறேன் அந்த வரும்பு. ஆனால் அது கட்டிங்கில் வந்துடும். இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் அதை திருப்பிக்கிட்டேன். ஏன்னா நான் அந்த பேக் பீஸை வைக்கும்போது மார்க் மறைஞ்சிரும் என்னுடைய பக்கமாக வச்சேன். அதனால் உங்களுடைய பக்கமாக திருப்பி போட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு எப்படி வரைஞ்சிக்கலாம் அப்படின்றத மார்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பேக் பீஸை அந்த எண்டு வரைக்கும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த சைடில் இந்த ஃப்ரண்ட்டு பக்கம் பாருங்கள், சைடில் 1 இன்ச்சு கேப் இருக்கணும். அது ஏன்றதை கடைசியில் பார்க்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் காற்றுல பறக்குது. அந்த மடிக்க விட்டோம் பார்த்தீங்களா இடுப்பு, அதிலேருந்து ஒரு மார்க் வைங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டு அதுலேயும் ஒரு மார்க். அது மடிக்கிறதுக்கு விட்டதுனால அது அளவு மடிக்கிறத தனியாக விட்டுடணும். ஃப்ரண்ட்டுக்கு மடிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த இடுப்புக்கிட்ட ஒரு ½ இன்ச்சு மார்க் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல்கிட்டையும் ஒரு ½ இன்ச்சு. இப்போ இந்த ½ இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுடணும். இந்த ½ இன்ச்சிலேருந்து அந்த ½ இன்ச்சு வரைக்கும் ஒரு கோடு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு சைடு எதுவும் விடக்கூடாது. அப்படியே அந்த பேக்கோட என்ட்ரன்ஸோட அப்படியே கரெக்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு கோடு போடுங்க. ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுடலாம். இப்போ கோடு போட்டாச்சுங்க. பேப்பர் நவுறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட முன்பகுதி, அதாவது முன் கழுத்து அளவு எடுக்கலாம். இப்போ 7.5 வந்திருக்கு, 7.5 இருக்குங்க. இப்போ இந்த 7.5 அப்படியே வைக்கக்கூடாது, 7 தான் வைக்கணும். அந்த பேப்பருக்கு நேராக வச்சுக்கோங்க. 7 வச்சு ஒரு மார்க் பண்ணுங்க. அந்த கோட்டில் வரணும் மார்க் பண்ணியாச்சிங்களா? இப்போ அந்த 7க்கு நேராக ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நெக்கு நமக்கு ரவுண்டாக வரணும் இல்லைங்களா, அதனால் பாக்ஸ் போடுறோம். இப்போ பேக்குக்கு வளைவுக்கு எப்படி பாக்ஸ் போட்டு கட் பண்ணமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு பாக்ஸ் போட்டு வளைவு வச்சு கட் பண்ணணும். இப்போ அந்த வளைவு வரணும் இல்லைங்களா, அப்போ ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அந்த டாட் மாதிரி வச்சுட்டு வாங்க ரவுண்டுக்கு. இந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வளைவு கரெக்டாக வருதான்றதை செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைன்றதை வச்சுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு தான் வைக்கணும். இப்படி வச்சு கட் பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா வேணும்னா குடஞ்சிக்கலாம் தைக்கும்போது. இப்போ ஆம்கோலை அப்படியே வரைஞ்சிக்கலாம். அதில் என்ன இருக்கோ அதுவே ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க. இப்போ அந்த பேக் பீஸை கொஞ்சமாக மடித்து மேலே விட்டுருங்க. ஏன்னா கீழே அளவு வைக்கணும் இல்லைங்களா, அதனால் நவுறாமல் மடிச்சுட்டு அந்த மடிக்கிறதுலேருந்து ஒரு கோடு புள்ளி வச்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது ப்ளவுஸ் பேக்கோட இதுவும் கரெக்டான அளவு. இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ப்ளவுஸை வரைஞ்சிருக்கோம். இப்போ பேக்கை அப்படியே வரைஞ்ச மாதிரி, ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு வரைஞ்சிட்டோம். இப்போ அதிலேருந்து ஒரு கோடு போட்டோம். ஆம்கோலையும் வரைஞ்சிட்டோம். அதுக்கு ஒரு ½ இன்ச்சு விட்டு கோடு போட்டிருக்கோம்.
இப்போ பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கீழே மடிக்க விட்டோம் பார்த்தீங்களா, அந்த கீழே மடிக்க விட்ட டாட்டில் இருந்து எப்படி வந்து இன்ச் டேப்பால் அந்த ஃப்ரண்ட்டுக்கு டாட்டுக்கு எவ்வளோ கம்மி பண்ணலாம் பட்டிக்கு அப்படின்றது இப்போ மார்க்கு. இப்போ வந்து 2.5 இன்ச்சுங்க இடுப்புக்கிட்ட சைடில், முன்பகுதிக்கு 2.5, இந்த சைடில் 2.5, ஃப்ரண்ட்டு சைடும் 2.5, அந்த கோட்லேயே வச்சு ஒரு மார்க் வைங்க. ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. ஏன்னா வந்து முன் சைடு வந்து 3 வைக்கணும், சைடில் 2.5 வைக்கணும். ஆனால் 3க்கும் 2க்கும் வைக்கும்போது கோடு கிராஸாக போகும். அதனால் அந்த 2.5 வச்சு ஒரு கோடு ஃபஸ்ட்டாக போடுவோம். இந்த 2.5 கோடு போட்டாச்சுங்க. இப்போ வந்து ப்ளவுஸில் பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்டோட நீளம்னு சொல்லுவாங்க. உயரங்கிறது மேலே வர்றது, இது சைடு. இது எவ்வளோ இருக்குன்றத ஒரு இன்ச் டேப்பால் அளந்துக்கலாம். இந்த கொக்கி ஊக்குப்பட்டியிலேருந்து அந்த டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்கள், அது வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு அளங்க. 3 இருக்குங்க. இந்த 3 தான் வந்து அப்படியே நீளத்துக்கு அளவு வைக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட்டு பக்கம் 3, இந்த கரெக்டாக ஒரு 3 மார்க்கு. இப்போ கீழே வந்து டாட்டுக்கு வந்து இறக்கும் 2 இன்ச்சு வச்சுருக்கேன். மொத்தத்தில் 2.5 குறைச்சோம், அதில் 1/2 இன்ச்சு விட்டுட்டு 2 வச்சு ஒரு புள்ளி. இப்போ இது வந்து எதுக்கு வைக்கிறேன் 1 இன்ச்சுன்னா, நான் வந்து டாட் பிடிக்கிறதோட அகலம், ஆனால் அது கீழேயும் வரும். நான் உங்களுக்கு அடையாளத்துக்கு இங்கே சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ 2 வச்சோம் பார்த்தீங்களா, அதிலருந்து ஒரு கோடு போட்டுடலாம், இடுப்புக்கு வர அளவுக்கு கோடு. இப்போ முன்பகுதியில் ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றணும் பார்த்தீங்களா, அந்த மேல் கோட்டுக்கு ஒரு கோடு. மேலே கோடு போட்டாச்சுங்களா. இப்போ வந்து இந்த 1 வச்சோம் பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச்சு கீழே வைப்போம். இதுதான் வந்து உங்களுக்கு டாட் பிடிக்கிறதோட அளவு. இப்போ அதிலிருந்து ஒரு கோடு போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி டாட் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக. எதுக்கு அந்த கோடுன்னு, உயரமும் 3 தான் வரும். மேக்ஸிமம் 3 பிடிக்கலாம். அப்புறம் ரொம்ப ஒல்லியாக குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு 2, 2.5 பிடிக்கலாம். மீதி 32 சைஸுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3, 3.5க்கு மேலே டாட் பிடிக்க வேண்டாம், ஆகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கோடு, இதுதாங்க டாட் பிடிக்கிறதோட அளவு. இப்போ புரியுதுங்களா. இப்போ இந்த பக்கம் விட்டோம் பார்த்தீங்களா, ஒரு 1/2 இன்ச்சு, இந்த 1/2 இன்ச்சு வச்சு நெக்குக்கு ஒரு கிராஸ் கோடு. எதுக்குன்னா முன்கழுத்து வந்து லூஸ் வராமல் இருக்கும். இந்த மாதிரி கிராஸ் போட்டால் உங்களுக்கு வந்து கப் சைஸ் வந்து டைட் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கிராஸ் கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 5.5 இருக்குங்க, 5 இருக்குது. நான் 3 வச்சுக்கிறேன். 3 வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து காஜா பட்டிக்கிட்ட வர டாட்டுக்காக இந்த அளவு 3 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நீளம் வந்து ஒரு 2.5 வைக்கலாம். இந்த 2.5க்கு ஒரு கோடு, ஒரு 1/4 இன்ச்சு அளவு வச்சு கிராஸாக ஒரு கோடு ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டுக்குவாங்க. இது வந்து டாட்டு, பட்டன் பட்டிக்கிட்ட வர்றதுக்கு டாட் அது. இப்போ ஆம்கோல் டாட் பார்க்கலாம். இப்போ இந்த வளைவுக்கும் சென்டராக எடுத்துக்கணும். அதாவது இந்த பக்கம் 2 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 2.5 இன்ச்சு குறைச்சா போதும். இப்போ ஒரு மார்க் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி 1/4 இன்ச்சு தான் 2 பக்கமும் மார்க் வைக்கணும். இப்போ ஒரு 1/4 இன்ச்சு வச்சு வந்து ரவுண்டை முதல்ல வரைஞ்சிருவோங்க. ஏன்னா அது வந்து குடையணும் இல்லையா. ஃப்ரண்ட்டு பக்கம்ன்றது லைட்டாக தாக்கா எடுக்கணும். அந்த தாக்காவுக்காக அந்த 1/4 இன்ச்சு வச்சு ரவுண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் மார்க் வச்சு டாட் பிடிக்கலாம். இப்போ வந்து இதிலேருந்து 2.5, இதிலேருந்து 2.5 நான் சொன்னேன் இல்லைங்களா. இது 2.5க்கும் நடுவில் ஒரு புள்ளி வச்சு இந்த இடத்துக்கு கேப்பில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு கேப் இருக்கலாம். இப்போ இதுக்கு சென்டருக்கு நேராக வந்து ஒரு புள்ளி வச்சுருவோம். ஒரு 5, 5.5 வரும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி கோடு எப்படி டாட் பிடிச்சா எந்த அளவுக்கு பிடிப்போமோ அந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு வச்சு கிராஸில் கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த புள்ளியிலேருந்து அந்த புள்ளிக்கு கோடு போடுங்க. அப்படியே லைட்டாக கிராஸுங்க, அவ்வளோதான். இப்போ டாட்டுக்கு சைடு டாட்டுக்குமே போட்டோம். இப்போ வந்து 3 டாட்டுக்கு எப்படி உங்களுக்கு வந்து அளவு வைக்கலாம் அப்படின்றதையுமே நான் வந்து இதில் மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதை புரியலன்னா வீடியோ ஒரு பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. நியூஸ் பேப்பரில் நிறைய கட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதே வந்து துணியில் கட் பண்ணிங்கன்னா துணி வேஸ்ட் ஆகிடுங்க. அதனால தான் வந்து நியூஸ் பேப்பர் போட்டு நான் கட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். நியூஸ் பேப்பர்னால் வேஸ்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு 5 ரூபா தான் ஆகும்.
அதனால் ஒன்றும் நஷ்டம் கிடையாது இல்லையா? நீங்கள் வந்து இந்த கட்டிங் கற்றுக்கணும், டைலரிங் கற்றுக்கணுன்னா நீங்கள் வந்து அதிக செலவு பண்ண வேண்டியதில்லை, கிளாஸ் போக வேண்டியதில்லை. உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து ரொம்ப செலவு கம்மியாக உங்களுக்கு நான் வந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட்டு முன்பகுதி எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த பகுதி 4ல் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது பகுதி 5ங்க. இந்த 5ல் கையும் பட்டி, ப்ளவுஸுக்கு பட்டி, இது 2மே எப்படி கட் பண்ணுறதுன்னு நியூஸ் பேப்பரில் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோ முடிவடைகிறதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.